நேற்று விலாக்லேயே சொல்லியிருந்தேன் தங்கச்சிக்கு பர்த்டே கிஃப்டாக வந்து சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன், அவளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அம்மா ஒரு வேலையாக வெளியில் போயிருந்தோம். அப்போ அம்மா சொன்னாங்க தங்கச்சிக்கு வந்து ஒரு வாரத்தில் பர்த்டே வருது, நம்ம எதனா கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம ஜிஆர்டி போய் எதனா வாங்கி கொடுக்கலாமான்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவள் ஹஸ்பண்ட் வந்து நெக்லஸ் வாங்கி கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நானும் வந்து நெக்லஸ் வாங்கி கொடுத்துட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நெக்லஸ் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். அப்போ அம்மா பயந்தாங்க, ஏன்னா அவள் ஒரு சில டைம் வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுவாள். ஆனால் நான் சொன்னேன் நம்ம எதனா கிஃப்டாக வாங்கி கொடுத்தோம்னா நிச்சயமாக எடுத்துப்பாமா, அவ்வளோ செலக்ட் பண்ணாதான் வந்து வேண்டான்னு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஒரு நெக்லஸை செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி என்னால் கொடுக்க முடியல. நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பாங்கல்ல. எனக்கு உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு, செம்ம ஃபீவரு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டேவும் என்னால் கொடுக்கவே முடியல. ஸோ இன்றைக்கி தான் அவளுக்கு நான் வந்து கிஃப்ட் கொடுத்தேன். ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அவளுக்கு கொடுத்தேன். ஃபஸ்ட் கொடுக்கும்போது அவள் ஹஸ்பண்டோடதுன்னு நினச்சிக்கிட்டா. அப்புறம் என் கையில் 2 இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஃபைனலாக சொன்னால் நான் ஒன்று நீ ஒன்றுன்னு எடுத்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டா. தங்கச்சினால எப்பயுமே அப்படி